ஒரு உண்மையான சுற்றுச்சூழல் அணுகுமுறை எப்போதும் ஒரு சமூக அணுகுமுறையாக மாறும் என்பதை நாம் உணர வேண்டும். இது சுற்றுச்சூழல் குறித்த விவாதங்களில் நீதி பற்றிய கேள்விகளை ஒருங்கிணைக்க வேண்டும். இதனால் பூமியின் கூக்குரலையும் ஏழைகளின் கூக்குரலையும் கேட்க முடியும். பூமியானவள் காயமடைகின்றாள். அவளுடைய ஆறுகள் நச்சுத்தன்மை கொண்டவை. அவளுடைய வானம் புகையால் நிரம்பியுள்ளது. அவளுடைய காடுகள் வேரோடு வெட்டப்பட்டுள்ளன. மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு நினைவூட்டியபடி சுற்றுச்சூழல் மீதான அனைத்து தாக்குதல்களின் கடுமையான விளைவுகளும் ஏழைகளால் பாதிக்கப்படுகின்றன. பருவநிலை மாற்றம் அனைவரையும் பாதிக்கிறது. இருப்பினும் அதன் தாக்கங்கள் சமமாக பகிர்ந்து கொள்ளப்படவில்லை. புயல்கள் பலவீனமான வீடுகளை கிழித்தெறிகின்றன. வறட்சி பயிர்களை வறண்டு போக செய்கிறது. தினசரி ஊதியம் சம்பாதிக்க மட்டுமே வயல்களில் உழைத்து நகரங்களை கட்டுபவர்களுக்கு சூரியன் இப்போது ஒரு உலை போல எரிகிறது. மண் வறண்டு போகிறது. தண்ணீர் நச்சுத்தன்மை வாய்ந்தது. அவர்கள் குடிக்கிறார்கள், சமைக்கிறார்கள், கரை படிந்த தண்ணீரில் கழுவுகிறார்கள். மேலும் இது கொடிய தொற்று நோய்களை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் சுத்தமான தண்ணீரின் விலை அவர்களால் வாங்க முடியாத ஒரு விலை. எண்ணெய் மற்றும் பிளாஸ்டிக்கை இழுக்க மட்டுமே மீனவர்கள் வலைகளை வீசுகிறார்கள். தொழிற்சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளின் புகையால் தங்களின் நுரையீரல் நிரம்பி இருக்கும் கழிவுகளின் மலைகளுக்கு இடையே குழந்தைகள் துப்புரவு செய்கிறார்கள். மாசுபட்ட மண் மற்றும் எதிர்பாராத வானிலை பயிர் விளைச்சலை குறைக்கிறது மற்றும் விலை உயர்வை குறைக்கிறது. இதனால் ஏழை விவசாயிகளால் தங்கள் குடும்பங்களுக்கு உணவளிக்க முடியவில்லை. உலகத்தில் போதும், ஆனால் உணவு பணம் உள்ளவர்களுக்கு சொந்தமானது. வீடு, நிலம் மற்றும் உணவு ஆதாரம் அனைத்தும் இழக்கப்படும் போது அவை வெளியேற்றப்படுகின்றன. அவர்களின் குடும்பங்கள் சிதைந்தன. அவர்களின் வரலாறுகள் மறக்கப்பட்டன. அவர்கள் ஓய்வெடுக்க ஒரு இடத்தையும் இறுதி அடைக்கலத்தையும் தேடுகிறார்கள். ஆனால் தங்கள் இருப்பை மறுக்கும் ஒரு உலகத்தை மட்டுமே காண்கிறார்கள். பிரச்சனைக்கு மிக குறைந்த பங்களிப்பை செய்தாலும் கடுமையான விளைவுகளை எதிர்கொள்பவர்களின் அமைதியான புலம்பல் இது. இது ஒரு சுற்றுச்சூழல் நெருக்கடி மட்டுமல்ல, அது வாழ்வின் துன்பம். இந்த துக்கம் ஏன் அவர்கள் மீது இவ்வளவு அதிகமாக விழுகிறது? நாங்கள் எங்கள் நகரங்களை கட்டினோம், எங்கள் சந்தைகளை பொருட்களால் நிரப்பினோம், பூமியின் அருங்கொடையின் மீது விருந்து செய்தோம். இருப்பினும் இது அனைத்தும் ஒரு முகபாவம். பூமியின் கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வரமாய் இருக்கிறது என்ற பரிசுத்த சத்தியத்தை நாங்கள் புறக்கணித்தோம். மாறாக இது ஒரு சிலரால் கைப்பற்றப்பட்ட பரிசாக மாறியுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் புலம்பியது போல் நமது உலகம் பயன்பாடு மற்றும் நிராகரிப்பு கொண்ட ஒன்றாகும். பூமி கொடுக்கக்கூடியதை விட அதிகமாக நாம் எடுத்து கழிவுகளை விட்டு செல்கிறோம். முடிவற்ற பயணத்திற்காக எரிபொருளை எரிப்போம். எங்கள் மேசைகளில் குப்பைகளில் அழுகும் உணவை குவித்து தண்ணீரை ஒருபோதும் வறண்டு போவதில்லை என்பது போல் வீணாக்குகிறோம். எங்கள் முடிவற்ற நுகர்வுக்காக பொருட்களை வளர்ப்பதற்காக நிலத்தை நாங்கள் கைப்பற்றுகிறோம். எங்கள் ஆறுதல் அவர்களின் கஷ்டங்களின் மீது கட்டப்பட்டுள்ளது. எங்கள் மிகுதியே அவர்களின் விரக்தியை இயக்குகிறது. அவர்களின் புலம்பல் நமது பொறுப்பற்ற நுகர்வு எதிரொலிக்கிறது. தேவைப்படுவது நெறிமுறை மாற்றம், இதயத்தை திருப்புதல், மக்களையும் கிரகத்தையும் நாம் மதிக்கும் விதத்தில் மாற்றம். அத்தகைய மாற்றம் இல்லாமல் பூமியின் காயங்களும் ஏழைகளின் அழுகைகளும் சத்தமாக மட்டுமே வளரும்.
நாம் குறைவாக உட்கொள்வதன் மூலம் தொடங்க வேண்டும். கட்டுப்பாட்டுடன் நடப்பது என்பது இழப்பு அல்ல, ஆனால் சுதந்திரம். நாம் எளிதில் நிராகரிப்பதை சரி செய்ய வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும், பொக்கிஷமாக வைத்திருக்க வேண்டும். பூமியை வரம்பற்ற களஞ்சியமாகவும் ஏழைகளை கண்ணுக்கு தெரியாததாகவும் கருதும் உலகமான தூக்கி எறியும் கலாச்சாரத்திற்கு எதிராக திருத்தந்தை எச்சரித்தார். நாம் ஏழைகளுக்கு அருகில் நிற்க வேண்டும், அவர்களுக்கு மேலே அல்ல. ஏனெனில் லௌதாத்தோ சி கற்பிப்பது போல் படைப்பின் மீதான அன்பு ஏழைகள் மீதான அன்பிலிருந்து பிரிக்க முடியாதது. தண்ணீர், மண் மற்றும் தங்குமிடம் ஆகியவற்றுக்கான அவர்களின் போராட்டமும் நம்முடையதாக மாற வேண்டும். சக்தி வாய்ந்தவர்கள் தங்கள் வழிகளை மாற்ற வேண்டும் என்று நாம் கோர வேண்டும். அரசாங்கம் லாபத்தை விட நீதிக்கு முன்னுரிமை அளிப்பதை உறுதி செய்ய நாம் வாக்களிக்க வேண்டும். தொழில்துறைகள் அவற்றில் மாசுபாட்டின் உண்மையான செலவை ஏற்றுக்கொள்வதை நாம் உறுதி செய்ய வேண்டும். இதனால் செல்வம் அதை நுகர்வதற்கு பதிலாக வாழ்க்கைக்கு சேவை செய்கிறது. மேலும் பேராசையிலிருந்து மேற்பார்வைக்கு, வசதியில் இருந்து கவனிப்புக்கு, நமது சொந்த நம்பிக்கைகள் மற்றும் மதிப்புகளின் மாற்றத்தை நாம் நாட வேண்டும். பருவநிலை நீதி என்பது தொண்டு அல்ல, அது நீதி. மேலும் சுமை தாங்கிக் கொள்ள இயலாத தோள்களின் மீது விழக்கூடாது. முன்னோக்கி செல்லும் பாதை ஒற்றுமை, கட்டுப்பாடு, ஒருவருக்கொருவர் புதுப்பிக்கப்பட்ட பொறுப்பு மற்றும் நாம் பகிர்ந்து கொள்ளும் பூமி ஆகியவற்றில் வேரூன்றி இருக்க வேண்டும். பூமியின் கூக்குரலும் ஏழைகளின் கூக்குரலும் ஒன்றே. அவற்றை புறக்கணிப்பது என்பது அழிவை தேர்ந்தெடுப்பதாகும். கேட்பது என்பது வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது. நேரம் குறுகியது, தேர்வு உங்களுடையது.